வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தயக்கீரை அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அரை கப்பு கடலைப்பருப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். 3லேருந்து 4 வாட்டி இது நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூட அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா 4 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம கீரையை வதக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிட்ருக்கிற வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை ஒரு 1½ கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை வதங்கினாலே போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கிற மாவில் இதை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூடால ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு எந்த பதத்துக்கு நம்ம எடுப்போமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் அளவில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைகள் சூடானதும் அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி விட்டு வேக விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அருமையான வெந்தயக்கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.